ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் படமாக இப்போ தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற ஃபைண்டர் ப்ராஜெக்ட் 1 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். ஃபைண்டர் டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி ஒன்று ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அது எதுக்குங்க அப்படின்னா ஒரு நல்ல காசுக்காக அதை ரன் பண்ணுறாங்க. அது எதுக்காக ரன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஏதோ தான் செஞ்ச ஒரு தப்பு இல்லாட்டினா தான் தப்பே செய்யாமல் யாரோ ஒரு ஆள்னால கடைசியாக ஃப்ரேம் பண்ணப்பட்டு இப்போ ஜெயிலுக்குள்ளே பல வருஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு லீகல் சப்போர்ட்டை எப்படியாவது ப்ரொவைட் பண்ணி எப்படியாவது அவங்கள கடைசியாக உண்மை என்ன, அவங்க தான் தப்பு பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வரணும் ஜெயிலிருந்து அப்படிங்கிறதுக்காகவே நடத்தப்படுற ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி அது. இந்த ஏஜென்சிகிட்ட ஒரு கட்டத்தில் இதே மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு கொலையை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே போய் இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க சார்லியுடைய கேஸ் வந்து சேருது. இவங்க கடைசியாக களத்தில் இறங்கி நம்ம சார்லியை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கிரிமினாலஜி படித்த பசங்க சேர்ந்து ஆரம்பிக்கிற ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிங்கிற அந்த செட்டப்பு. யார் எத்தனை கேஸை கொண்டு வந்தாலும், சார் இப்படியெல்லாம் எனக்கு நடந்து போச்சு சார் அப்படின்னு என்ன கம்பி கட்டினாலும் வந்து பேசுகிற ஆளுங்களுடைய பாடி லாங்குவேஜை வச்சு இவங்க உண்மையைத்தான் சொல்கிறாங்களா, நேர்மையான ஆளுங்க தானா, இவங்க தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத அந்த பார்த்த பார்வையிலேயே ஐடென்டிஃபை பண்ணுற அந்த தாட் ப்ராசஸ்ஸு இவங்ககிட்ட கடைசியாக வந்த சேர்ற சார்லியுடைய கேஸு அப்படின்னு சொல்லி படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வைபை செட் பண்ணுது இந்த டீமு. இந்த கிரெடிட்டை இயக்குனரான வினோத் ராஜேந்திரனுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். எங்கேயும் பெருசாக அமெச்சூர் தனம் இல்லாத ஒரு நீட்டான ஒரு படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் சார் எவன் கொலை பண்ணதுங்கிறதுலாம் பின்னாடி இருக்கட்டும், கொலை செய்யப்பட்ட அந்த சடலமே கடைசி வரைக்கும் கிடைக்கலையே அப்படின்னு அந்த ஒரு சின்ன லைனை வச்சு படத்துடைய செகண்ட் ஹாஃபை ஃபுல்லாகவே இவங்க எடுத்துகிட்டு போய் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டையும் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் போகும்போது ரிவீல் பண்ணுது இந்த டீமு. அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது தியேட்டரில். இதுபோக சார்லிக்கு இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாமே கேக் வாக் அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு அவர். சார்லி போக அது சென்ட்ராயன் ஆகட்டும், நிழல்கள் ரவி ஆகட்டும், வினோத் ராஜேந்திரன் ஆகட்டும், தாரணி ஆகட்டும், பிரானாவாகட்டும், நாசர் ஆகட்டும்னு சொல்லி நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படம் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் படம் பார்க்குறதுக்கு என்னங்க பட்ஜெட் நல்லா செலவழிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு எங்கேயுமே வரலை. டெக்னிக்கலி எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமாக உள்ளே கொடுத்து நீட்டாகவே டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் சாருது அப்படிங்கிற அளவுக்கே இந்த படத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த கதையில் ஒரு சில விஷயங்கள் தான் இவங்க இன்னும் சுவாரஸ்யமாக பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒன்று, இவங்க நம்ம விக்டிமான சார்லி அவருடைய கேஸ் தான் வருது இல்லையா அந்த டீம் கிட்ட. முதல்ல அவர் யார், அவருடைய குடும்ப பின்னணி என்ன, அவருக்கு எப்படி இப்படி ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்து போச்சு, எந்த பிரச்சனையில் அவர் மாட்டினார், இந்த காசு பிரச்சனைங்கிறது எங்கே அவருக்கு ஆரம்பித்தது, இதனால் எப்படி போய் ஃபைனலாக இந்த கேஸில் அவர் லாக் ஆனார் அப்படிங்கிற அவ்வளவு விஷயங்களையும் கம்ப்ளீட்டாக நம்ம ஆடியன்ஸுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக நரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த படத்தில் கனெக்ட் வருது அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். முதல்ல அந்த கதாபாத்திரத்து மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய சார்லியுடைய அந்த ஃபேமிலி சீக்வன்ஸ், அந்த ஃபேமிலி ட்ராமா சம்மந்தப்பட்ட போர்ஷன்ஸே நிறைய எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் கம்மி பண்ணிவிட்டு இந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்குன்னு உண்டான உரித்தான அந்த ஒரு சில எலமெண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக ஸ்க்ரீன் பிளேயில் சுவாரஸ்யமாக இன்க்ளூட் பண்ணியிருக்கலாமோ. இந்த ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லி பெருசாக அந்த கதை டைல்யூட் ஆகாமல் இன்னும் அந்த கிரைம் த்ரில்லர் பக்கமே இன்னும் சுவாரஸ்யமாக போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அதே மாதிரியே யார் கில்லராக இருப்பா அப்படிங்கிற ஒரு டைலமோ எப்பயுமே ஆடியன்ஸுக்கு கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கதைக்களங்களில் இருக்கணும். அதுலேயும் ஒரு மிஸ்ஸிங் பாடி அப்படிங்கிற கான்செப்டை வச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற இந்த டீமுக்கு அந்த டைலமோ ஆடியன்ஸுடைய மைண்டில் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு சில ரூம்ஸை இவங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஒரு சில கதாபாத்திரங்களை எக்ஸ்ட்ராவாக உள்ள திரைக்கதையில் எழுதி இன்க்ளூட் பண்ணி ஒருவேளைக்கு இவனாக இருக்குமோ அவனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த சந்தேகப்படுற மாதிரி சஸ்பெக்ட்ஸுடைய அந்த நம்பர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க அப்படின்னா இந்த டைலமோ மைண்டில் ஆடியன்ஸுக்கு கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்திருக்கும்.
ஆனால் இந்த டீம் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரூம்ஸை கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் இந்த ரூம்ஸ் அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கு அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணலை அப்படிங்கிறனாலேயே கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸு எனக்கு பட்டுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கதைக்களம் இது. அது முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கிரைம் த்ரில்லர் எலமெண்ட்ஸுக்கே உண்டான அந்த ஒரு சில விஷயங்களை இன்னும் சுவாரஸ்யமாக திரைக்கதையில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே இந்த படம் இன்னுமே ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரையிலுமே பெருசாக கிடையாது. ஆனால் கொஞ்சம் இந்த கத்தியை வச்சு சரமாரியாக ஸ்டாப் பண்ணுற மாதிரி ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.